ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அருமையான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சில வீடியோலாம் வந்து எடுத்து அதில் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டெக் சேனலோ இல்லை இதை மற்ற சேனலாக இருக்கும்போது கூட நம்ம ஒரு சில மியூசிக் வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, அந்த மியூசிக் பார்த்தா காப்பிரைட் இல்லைன்னு சொல்லி நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம காப்பிரைட் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி காப்பிரைட் கொடுத்தா அதை எப்படி வந்து நம்ம இது பண்ணுறது, ரெட்டிஃபை பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் நான் இப்போ ஒரு வீடியோ வச்சுருக்கேன். நான் வீடியோ எடுத்துகிட்டு ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன். பட் அதில் ஒரு பேக்ரவுண்டில் வந்து ஒரு மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அந்த மியூசிக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இது காப்பிரைட் இல்லைன்னு சொல்லி தான் அதை எடுத்தேன். அதை எடுத்து நான் அதில் எடிட் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். அப்லோட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக ஒரு செகண்ட் வரைக்கும் நான் அந்த ஒரு மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே இருக்குது. அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே தான் நான் அதை கொடுத்துருக்கேன் மியூசிக்கு. அந்த மியூசிக் மட்டும் பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. என்னடா இது, இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோவுக்கு போட்டதில் அந்த ஒரு நிமிஷம் கொடுத்ததால எனக்கு எல்லா வீடியோவுக்குமே வந்து அந்த ஒரு வீடியோக்கான மொத்த இதுவுமே வந்து இன்கம் கிடையாமல் போயிடும். ஓகேங்களா, அந்த ஒரு நிமிஷம் இருந்தாலும் 10 செகண்ட் யூஸ் பண்ணியிருக்க மியூசிக் காப்பிரைட் கொடுத்தா கூடமே உங்களுக்கு அதில் வர ரெவென்யூ வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா, அந்த ரெவென்யூ நமக்கே கிடைக்கணும். அதில் இருக்க சாங்கை வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன், எப்படி கட் பண்ணுறது. ஓகேங்களா, அந்த சாங்கோட அந்த வீடியோவோட அதோட ஃபுட்டேஜ் எவ்வளோ நிமிஷம் இருக்கோ அதை வந்து எப்படி சுத்தமாக கட் பண்ணி எடுக்கிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது. அடுத்தது அதை கட் பண்ணாமல் எனக்கு அதை மட்டும் மீட் பண்ணுறது. ஆனால் நீங்கள் மீட் பண்ணிங்க அப்படின்னா பர்டிகுலராக அந்த பர்சனை மட்டும் மீட் பண்ணணும் அப்படின்னா அது மட்டும் மீட் ஆகும். இல்லை டோட்டலாகவே எனக்கு நான் ஃபுல்லாக என் வீடியோ ஃபுல்லாக இருக்குது மியூசிக் அப்படின்னா அந்த டோட்டலாக மீட் பண்ணிங்க அப்படின்னா வாய்ஸ் எதுவுமே வராது, ஒன்லி வீடியோ மட்டும்தான் ஓடும். ஓகேங்களா, அது வந்து மீட் பண்ணுறது. ரெண்டாவது மீட் பண்ணி இதோல எனக்கு ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாங்கே வந்து சேஞ்ச் பண்ணலாம். சாரி, மூணாவது சாங்கே வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க சாங்கை டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம்ல சிஸ்டத்தில், அதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியாது. யூடியூப்லேயே வந்து காப்பிரைட் மியூசிக் நிறைய காமிக்கும். அது ஆடியோ லிஸ்ட்டில் போய் ஆடியோ லைப்ரரியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய இது இருக்கும். அது உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக வேணுமா இல்லை என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி மியூசிக் அதில் இருக்கும். உங்களுக்கு அதை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணி காப்பிரைட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு காப்பிரைட் கொடுத்துருக்க மியூசிக்கை ஒன்று எப்படி அந்த மியூசிக்கோட கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த மியூசிக்கு நம்மளுக்கு வாய்ஸு அந்த மியூசிக்கே ஓடாமல் எப்படி அதை மீட் பண்ணி காப்பிரைட்டை வந்து எடுக்கிறது, மூணாவது அந்த மியூசிக்கை பற்றி வேறு மியூசிக் ஆட் பண்ணி காப்பிரைட் எப்படி கிளைம் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணிங்க. சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ரோம் ஓப்பன் பண்ணி நம்மளுடைய யூடியூப்பை வந்து லாகின் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ நான் யூடியூப் லாகின் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி எடுத்த வீடியோவை வந்து இது பண்ணிட்டேன். வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்க காப்பிரைட் தான் இப்போ ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்டுங்க. அந்த எந்த மெயில் ஐடியோ அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே வந்து போய்டுங்க. யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனோடனே இந்த மாதிரி வீடியோ இஸ் ரிசீவ்ட் த காப்பிரைட் கிளைம்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா, டாஸ்க் பாரில் அந்த டாஸ்க் பாரில் இருக்க கிளைம் டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு கண்டென்ட்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வருது. இதில் வந்து வீடியோ விசிபிலிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு அன்பிளேலிஸ்ட்டில் போட்டுருங்க. அன்பிளேலிஸ்ட்டில் போட்டு அந்த காப்பிரைட் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டீசல்னு காட்டுவோம் டீட்டெயில்ஸ். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ. ஓகேங்களா, இந்த மாதிரி ஷோ அதில் சேனல் வந்து நாட் அஃபெக்ட்டு, பட் விசிபிலிட்டியில் வந்து நானில் இருக்குது. மானிட்டேஷன் வந்து அன்எலிஜிபிள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 செகண்டுக்காக நம்ம ஒரு மியூசிக் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மியூசிக் மட்டும் காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த 14 செகண்டுக்கு யூஸ் பண்ண அந்த மியூசிக் மட்டும் கொடுத்ததால நமக்கு அந்த 3 நிமிஷத்துக்கு வர இன்கம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த 3 புள்ளி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நம்ம இந்தமாதிரி ஷோ ஆகும். இதில் டைம் அவுட் செக்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, அது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் டெலீட் பண்ணுறது, கட் பண்ணி எடுக்கிறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கீழே இருக்கு ரெண்டாவது, அது வந்து ரீப்ளேஸ் சாங். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாங்கை வந்து வேறு சேஞ்ச் பண்ணுறது. அடுத்து கீழே இருக்கிறது வந்து மீட் சாங் அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் இடத்த மட்டும் நம்ம மீட் பண்ணலாம், இல்லை டோட்டல் வீடியோவுக்கும் மீட் பண்ணலாம். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதை மீட் பண்ணும்போது அது சைலண்ட்டாக வரும். ஓகேங்களா, சவுண்டே சுத்தமாக வராது, அதுக்காக மீட் பண்ணுறது. ஓகேங்களா, இதுதான் இந்த 3 இது. கீழே வந்து டிஸ்டர்ப், அந்த டிஸ்டர்ப் பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா ரீப்ளேஸ் சாங் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதில் இருக்க மியூசிக் எடுத்துகிட்டு வேறு மியூசிக் ஆட் பண்ண போகிறோம், காப்பிரைட் இல்லாத மியூசிக். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணோன்னே இந்தமாரி ஷோ ஆகும். இந்த மியூசிக் பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இருக்கிறது ஓனாகவே யூடியூப்பில் இருக்கிற நம்மளுக்கு மியூசிக் பிளேயரு ஆடியோ பிளேயரில் வர்றது எல்லாமே நமக்கு இதில் எந்த மியூசிக் யூஸ் பண்ணாலுமே காப்பிரைட் கிடையாது. ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மியூசிக் வேணுமோ அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை நீங்கள் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து காப்பிரைட் இல்லாமல் ஆகிடும். ஓகேவா, இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். பட் இதில் எந்த மியூசிக் நமக்கு வேணுமோ இது பண்ணிக்கலாம்.
இல்லை எனக்கு இந்த மாதிரி இது மட்டும் தான் இருக்கா, இது எனக்கு இது வேணாம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா, இதிலேயே வந்து ஆடியோ லைப்ரரி இருக்குல்ல, லைப்ரரி அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட மியூசிக் காமிக்கும். இல்லை உங்களுக்கு என்ன மியூசிக் வேணுமோ அது இது பண்ணிக்கலாம். ஃபன்னியாக இது பண்ணுறதா, இல்லை ஹாப்பி மூமெண்ட்டில் பண்ணுறதா, இல்லை சேடு மூமெண்ட்டில் பண்ணுறதா, எல்லா இதுக்குமே தனித்தனியாக இருக்குது. ஓகேவா, அதில் செலக்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ மியூசிக்லேயே போயிட்டு அதில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அங்கே வந்து ஷோ ஆகும். இதில் வந்து எந்த மியூசிக் உங்களுக்கு பர்டிகுலராக வேணுமோ அதில் இது பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஆடுன்னு வரும் பாருங்க. நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆடுன்னு வரும். அந்த ஆடு கொடுத்தீங்கன்னா தான் அந்த மியூசிக் வந்து நம்ம இதில் ஆட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு மியூசிக் இது பண்ணுறேன், சரி இந்த மியூசிக் இருக்குன்னு வச்சுக்க, அதில் வந்து ஆடுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணோடனே இப்போ அந்த ரெட் கலர் காமிச்ச இடத்த அது மேலே இருக்க டிக்கு அது மீட் ஆகிடும், கீழே இருக்கிறதான் வந்து நமக்கு மியூசிக் ஆகிடும். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மியூசிக் பற்றி இப்போ நம்ம ஆட் பண்ண மியூசிக் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, சேவ் கொடுத்தோன்னே ரெடி டு ரீப்ளேஸ் சாங் தி ப்ராக்ரஸ் த டேக் எலிமினேட் த ஆடியோ கிளைம் த சக்ஸஸ்ஃபுல்னு கேட்டு காமிக்குது. எஸ் சக்ஸஸ்ஃபுல், எனக்கு அதை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து வீடியோ எடிட்டிங் இன் ப்ராசஸ்ன்னு வரும். ஓகேவா, ப்ராக்ரஸ்ன்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா இது ஒரு நெட் இருக்கிறத பொறுத்து உங்களுடைய ரொம்ப லென்த்தான சாங்காக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டாகும், நீங்கள் அதுக்குள்ளே என்னடா இவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க. பட் ஒரு சில ரொம்ப சின்னதாக இருக்கிறது இருந்தால் கொஞ்சம் டக்குன்னு குயிக்காக முடியும். ஓகேவா, அதில் கிளிக் பண்ணி இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து வீடியோ எடிட்டிங் ப்ராசஸ் போயின்னு இருக்கும். இது நம்ம போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி அப்படின்னா இங்கே செக்கிங் ப்ராசஸ்லேயே இருக்கும். நீங்கள் அது வந்து இது பண்ணிங்க அப்படின்னா செக்கிங் ப்ராசஸில் இருக்கும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம மானிட்டேஷனை வந்து ஆன் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ மானிட்டேஷன் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம், செக்கிங் ப்ராசஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம மானிட்டேஷன் ஆன் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்தமாரி ஷோ ஆகும். இதை கீழே வந்து லாஸ்ட்டாக இருக்குமில்ல நன் ஆன் த அபவுட், அதை கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ மானிட்டேஷன் வந்து ஆன் பண்ணியாச்சு. மானிட்டேஷன் ஆன் பண்ணோடனே நமக்கு வந்து இன்னும் செக்கிங் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா, ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா செக்கிங். இப்போ பாருங்கள் நன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, முன்ன காப்பிரைட்டில் இருந்தது, இப்போ அந்த இடத்த வந்து நன்னு வந்துச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நன்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை கிளிக் பண்ணி நம்ம அன்பிளேஸில் கொடுத்து நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். பப்ளிஷ் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ போய்டும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண வீடியோ எனக்கு வந்திருக்கு அப்படின்னா அது மூலிமா நான் இதை மாற்றுறதால சப்ஸ்கிரைபரு இல்லை வியூஸ் எல்லாம் குறையுமா கேட்டிங்கன்னா எதுவுமே குறையாது. ஓகேங்களா, அந்த மியூசிக் மட்டும் தான் இதாகும். நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த வியூஸ் எவ்வளோ வியூஸ் போயிடுச்சோ அந்த வீடியோ அவ்வளோ வியூஸ்லேயே தான் இருக்கும். ஓகேவா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.